ம். இப்போ இதை டைப் பண்ணுறியாப்பா? எவ்வளோ சொல்ல டைப் பண்ணுறியா? ரெக்கார்டு ஓகே. கேளுங்களா? ஓகே சார். இப்போ ஐயாவே லாஸ்ட் பாட்டு ஏதாவது கேள்விலாம் கேளுங்க. ஐயாவே திருப்பி ரீசைக்ளிங் பண்ணி சொல்லுவாங்க. திருப்பி ஒரு வாட்டி ஏதாவது கேள்விலாம் கேளுங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் சொல்லிடுவாங்க ஐயா. இங்கே டைப் பண்ணுவாங்க இப்போ. சரிங்களா ஐயா? சரி சரி சரி. விளம்பரமேன் மகன்களுக்கு இக்காலம்தான். அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தில் உடல் நலத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், அது மாதிரி மனைவியினுடைய உடல் நலத்திலையும் அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பெரிய பாதிப்பு எதாக இருந்தாலும் விலகிறதுக்கான அமைப்பு யோகம் உண்டு. புரியுதா சார்? சரி 70, 71, 72 காலகட்டத்தை பொறுத்தவரை ஜாதகருக்கு ஓய்வு நிலை எடுக்கக்கூடிய காலகட்டம். ஓய்வு நிலைன்னா பணி மார்க்கத்திலேருந்து ஓய்வு நிலை, அதே நேரம் பொது சேவை மார்க்கத்தில் ஈடுபாடுங்கிறது அதிகரிக்கும். பொது சேவை மார்க்கம், ஆன்மீக மார்க்கம், குரு உபதேசம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய தகுதி யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி சகோதரன் சகோதரி சரிங்க. உறவு நிலையில எந்த குறையும் இருக்காது. 70, 71, 72ல 73, சரிங்க. 74 வயசு வரைக்கும் ஆயுள் பலன் குறை கிடையாது. அதே நேரம் மறதி, அசதி, சோர்வு மற்றும் தண்டுவட சம்பந்தமான பிரச்சனை மாதிரி வரத்துக்கான அமைப்பு உண்டு. உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் ஆயுள் பலன் ஜாதகருக்கு உண்டு. மீண்டும் இந்தியா தேசத்துக்கான வரத்துக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி இந்திய தேசத்திலேயும் இடம் மனை பூமி உங்களுடைய சொந்த தாய்நாட்டில் இடம் மனை பூமி வாங்குறதுக்கான யோகமும் உண்டு. அங்கே கூட சில கட்டுமான பணி கூட செய்யறதுக்கான அமைப்பு உண்டு. அது பையன் மூலியமா கூட கட்டக்கூடிய அமைப்பு யோகம்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்திய தேசம் வரதெல்லாம் சரி. அமைப்பு உண்டு. ஆனால் வெளிநாட்டு தேசத்திலே வாழணும் அப்படிங்கிற விதி அமைப்பு இருக்கு. அது அந்த நேரத்தில் உங்களுடைய மன ஓ. விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இறுதி காலகட்டம் இந்திய தேசத்திலேயே அமையறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். 74, இங்க இங்க 70 இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு மனநிறைவான வாழ்க்கை உண்டு. சின்ன சின்ன உடற்பிணிகள் ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் ஒற்றுமைக்கு எந்த குறையும் இருக்காது. அதே குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பொறுத்தளவு 2 குழந்தைக்கு பெண் குழந்தைக்கும் எதிர்கால வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பா இருக்கும். பையனுக்கும் எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பையனுக்கும் புத்திர பாக்கிய யோகம்லாம் கிடைக்கும். பெண் குழந்தைக்கு பார்க்கும்போது அதாவது பௌத்திரிக்கு மட்டும் உடல்நல பாதிப்புங்கிறது ஏற்படுத்தும். அதுக்கு உளவியல் சிகிச்சை, நரம்பு சிகிச்சை மற்றும் அதிநவீன சிகிச்சை பேத்திக்கு செய்யறதுனால படிப்படியே மாற்றப்படும். உடனடி நிவாரணங்கிறது கிடைக்காது. ஆனா பெண் ம். குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கான யோகம் அமைப்பும் 1 வருட காலத்திற்கு 1 வருஷம் 6 மாசத்து வரைக்கும் உண்டு. பெண் குழந்தைக்கு இப்ப வயசு என்ன இருக்கும்? உங்க டாக்டருக்கு ஏஜ் பேசிக்கிங்களா? பொண்ணுக்குங்களா? பொண்ணுக்கு உங்க டாக்டருக்கு. என்னோட மகளுக்கா? எஸ் சார். என்னோட மகளுக்கு வந்து இப்ப 40 வயசு ஆகுதுங்க. 40 40ங்க. மென்சுரேஷன் பீரியட் இன்னும் நிக்கலைல. இல்ல இல்லைங்க, இதுக்கு இல்லைங்க. அதான். அதான் 1 வருஷம் வரைக்கும் இன்னொரு எனர்ஜிக்கு பாசிபிள் உண்டு. அதுக்கு பிறகு வாய்ப்புங்கிறது மிக குறைவு தான். சரிங்க. அது மாரி ஜாதகருடைய அமைப்புப்படி பொறுத்தளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலைகள் குறைவு கிடையாது. பையனுடைய பக்கபல உதவி இருக்கும். பெண் குழந்தையுடைய பக்கபல உதவி இருக்கும். பெண் குழந்தையுடைய வரவு நிலையும் சிறப்பா இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் மீச்சலும் இணக்கமான ஒரு சின்ன சின்ன கருத்துப்பிடிகள் வரத்துக்கு உண்டு. பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவு குறை கிடையாது. ஆனா ஜாதகிக்கு உங்களுடைய அமைப்புப்படி ஜாதகிக்கு ஜா உங்களுடைய அமைப்புப்படி தாரதோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கிறதுனால, மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுத்தும். தவிர்க்க இயலாத மருத்துவ விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதுக்கு தகுந்த ஆகமங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிறதுனாலயும், ஆலய வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிறதுனாலயும், முன்கூட்டியே சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள், கீரை வகைகள், பழ வகைகள் மற்றும் இரும்பு சத்தான உணவு முறைகள், இதெல்லாம் நீங்க கையாள்றதுனால நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி மற்றும் நீங்க செய்யக்கூடிய பயிற்சி முறைகள், இதெல்லாம் பின்பற்றதுனால நோய் நொடி இல்லாம இந்த பூமியில என்பான் ஏகம் 81 வயசு வரைக்கும் தீர்க்க ஆயுளோட உங்களுக்கு வாழக்கூடிய யோகம் உண்டு.
மனைவிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கிய யோகம் உண்டுங்கிறாங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம்னா மனைவிக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது உங்களுடைய 73, 74 வயசு, 75 வயசு வரைக்கும் மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கிய யோகம் உண்டு. அப்படின்னா 74, 75ல மனைவிக்கு சில உடல் பாதைகள் ஏற்படுத்தும். ஸோ அவங்க தீர்க்க சுமங்கலினா அவங்க முதல்ல போவாங்கன்றீங்களா? தீர்க்க சுமங்கலின்னா சாரிங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன சின்னது பாதிப்பு ஏற்படுத்தும். தீர்க்க சுமங்கலி அதாவது விதவையாகக்கூடிய யோகங்கிறது கிடையாது அவங்களுக்கு. விதவையாக கூட பாதிப்பு கிடையாது. ஓகே ஓகே புரியுதுங்களா? ஓகே. தீர்க்க சுமங்கலி நான் என்ன நினைச்சேன்னா சாமி, தீர்க்க சுமங்கலினாக்கா அவங்க தீர்க்க சுமங்கலினா அவங்க ஆரோக்கியமா போய் சேர்ந்துருவாங்க, நான் அப்புறம் இருக்கணுமா? அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 இயர்ஸ் நீங்க பேரன் பேத்திகள்லாம் பார்த்துட்டு புண்ணியஸ்தலங்கள், புனிதஸ்தலங்கள், சில சமுதாய சேவைகள்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்ந்த பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழைய நண்பர்களுக்கு தன்னால் என்ற கடமைகள், அவங்களுடைய வாரிசுகளுக்கு தன்னால் என்ற உதவிகள், அவங்களுக்கு சில வழிகாட்டுதல், இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்துட்டு தாங்க பிறந்த ஊர்ல, அப்பா இருந்த ஊர்ல சில பழுதடைந்த கோயில்களுக்கெல்லாம் சீரமைக்கக்கூடிய அமைப்புக்கு சில நன்கொடை எல்லாம் கொடுத்து அந்த கோயில்ல புதுமைப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு பொருளாதார நிலையில வலுவா இருப்பீங்க. அதாவது நன்கொடை கொடுத்து அந்த கோவில்லாம் பராமரிக்கிறதுக்கு உங்களுடைய நன்கொடை பங்களிப்பும் மிக உதவிகரமா இருக்கும். அப்பா வாழ்ந்த ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. எங்க அப்பா பிறந்தது பழந்தாங்கலுங்க. அவரு பூர்வீக ஊர் எடப்பரை. எடப்பரையில ஒரு முருகன் கோயில் கட்டினதுக்காக எங்க மாமாவோட சொந்தக்காரர் என்னை கேட்டாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இப்ப மாசம் மாசமா கூடுகிற பூஜைக்கு. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. இது டெஸ்டினி சார். இது நீங்க தான் இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த பாக்கியம், இறைவன் கொடுத்த பாக்கியம். பாக்கியம் பாக்கியம் சொல்லலாம், வரம்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த வரம் கிடைக்காது. உதாரணமா ஆமாங்க. இப்ப உதாரணமா பணத்தை மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, திருப்பதி போகணும்னு நினைப்பாங்க. ஒரு உதாரணம் திருப்பதி. அடுத்து சில பேர் காசி போகணும்னு நினைப்பாங்க. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. திருப்பதி போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயின் புக் பண்ணுவாங்க. ட்ரெயின் புக் பண்ணிட்டு நாளைக்கு தான் ட்ரெயின், அதுக்கு உண்டான மற்ற ஜாமான்லாம் ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு துர்செய்தினா ஒரு அசம்பவமான செய்தி வரும். அதாவது அந்த குடும்பத்திலிருந்து தலைவர் திருப்பதி போறாரு, குடும்பத்தை அழைச்சிட்டு அந்த குடும்ப தலைவருடைய அப்பா இறக்கிறதா செய்தி வருது. அப்ப அவர் எப்படி திருப்பதி போக முடியும்? அம்மா இறக்கிறதா செய்தி வருது. அப்ப அவர் திருப்பதி போக முடியாது. அதுல இருந்து 1 வருஷம் பிளாக். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவர் போகணும்னு நினைக்கும் போது அம்மா இறக்குற துர்செய்தி வருது. அப்புறம் 1 வருஷம் பிளாக். அடுத்தது போகணும்னு போராடுறாரு. என்னடா காரணம் அப்படின்னு பாக்குறாரு. அடுத்தது பார்க்கும்போது அவங்க பங்காளி வகையில ஒரு இறப்பு, போக முடியல. ஆனால் அவருடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிளாக் ஆகிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் கூப்பிடுறாங்க, நாங்க திருப்பதி போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு கேட்டோன்னு குடும்பத் தலைவர் அவங்க அனுமதிக்கிறாங்க. கோவிலுக்கு போறதுக்கு பத்தி என்ன அனுமதியா கேட்கிற அப்படின்னு நம்ம குடும்பத் தலைவர் சொல்றாரு. நீ தாராளம் போயிட்டு வா அப்படிங்கிற. எனக்கு தான் அந்த பாக்கியம் இப்ப இல்லை அப்படின்னு அவங்க போறாங்க. போனவங்களுக்கு அருமையான தரிசனம் கிடைச்சு, அருமையான சில அந்த கோயில் இல்லாம சில இன்னும் பெருமாளுடைய ஸ்தலங்கள்ல பார்த்துட்டு திரும்பி வராங்க. அந்த குடும்பத் தலைவர் வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த குடும்பத் தலைவர் யாரும் இல்லை, நான் தான். உண்மையான எங்க குடும்பத்துல நடந்த சம்பவம். இன்னை வரைக்கும் திருப்பதிக்கு நானும் மனக்கட்டு இருந்திருக்கேன். என்னுடைய இயற்பெயர் கோவிந்தராஜன். பெருமாள் இயற்பெயர் கோவிந்தராஜன். நான் வெறும் தவம் இருந்து பிறந்த பிள்ளைம்பாங்க. பெருமாளுக்கு என்ன கல்கண்டுக்கு இடம் வச்சு பிறந்த பிள்ளை. ஸ்பிரிச்சுவல் நேம் தான் குருஜி ஜெயராஜ்னு உலக அளவில் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாமே இருந்தாலும் எதுவுமே சில தரிசனங்கள் கிடைக்காது. ஆனால் அந்த ஒரு பாக்கியம்ங்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்கும் போது எல்லையில்லா ஆனந்தம் இந்த ஏற்பட்டது. உங்களுக்கு அந்த பாக்கியம் என்னால கண்டிப்பா முடியும். நான் அது கண்டிப்பா செய்வேன். செய்யுங்க சார். அப்படி ஒரு பாக்கியம் இல்ல கண்டிப்பாக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இப்பதான் முதல்ல பாக்குறோம். எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
பாடுபடுது. ஆனா இடையில என் மனசு தெரியல, தெளிவு இருக்கிறத டக்குன்னு சொல்லணும், டக்குன்னு கொடுத்துடணும், ஆமா. பட்டதை சொல்லணும், இருக்கிறத கொடுத்துடணும், இதே மாதிரி அது இருக்கணும், கொடுக்கறத நினைக்க கூடாது. கொடுக்கறத நினைச்சிட்டு இருந்தா கொடுத்துடணும். அடுத்தது மனநிலை மாறும். கரெக்ட், மனிதனுடைய மனநிலை கரெக்ட், இருக்கும்போது அதை கரெக்டா கொடுத்துட்டா சொன்னீங்க. ஆண்டவன் அவனுக்கு இன்னொரு ரூபத்துல கொடுப்பான். கரெக்டுங்களா? இன்னொரு ரூபத்துல கொடுப்பான். அதாவது அது வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க பெங்களூர் தானே? எம்ஜி ராமச்சந்திரனை பத்தி ஆமாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜி புரட்சி ராமச்சந்திரன் தலைவர் எம்ஜி அவரு ராமச்சந்திரன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்கு தேடிட்டு வர்றவங்க என்ன சூழ்நிலையில வராங்கன்னு அவருக்கு தெரியும். பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படி இவங்ககிட்ட எப்படி கேட்கறதுனோடனே அவர் வந்தோடனே எதுவுமே பேச மாட்டாராம். போய் சாப்பிட்டு வாங்க அப்படிம்பாராம். சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறதுல வீட்டுக்கு போங்க அப்படிம்பாராம். அடுத்தது நான் ஷூட்டிங் போகணும் பார்க்குறேன். வீட்டுக்கு போனால் வீட்டில் இவருடைய பிஏ வந்து அங்கே இவர் பொண்ணுக்கு தேவையான ஆபரணங்கள், கட்டில், சீர்வரிசை எல்லாத்தையும் அங்கே வச்சிட்டு இருப்பாங்க. இவர் இந்த போகிறவருக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி ஆகும். அது எதுக்கு இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, கிருஷ்ண பகவானுக்கு குசேலர் வந்து அவ்வளோ கொடுக்குறாரு. அவ்வளோ கரெக்ட், கரெக்ட். கொடுத்து அவ்வளோ கொடுக்குறாரு. நீங்கள் போய் பாருங்க கிருஷ்ணரை அப்படின்னு மனைவி அனுப்புகிறாங்க. இந்த அவ்வளோ கொடுக்க போகும்போது கூட மூட்டையை தூக்கிட்டு வைக்கப்படுறாரு. ஐயோ இது எப்படி வாங்க போகிறாரோ என்னமோ அப்படின்ட்டு. அவர் அருமையாக வாங்கி தேவமருந்து மாதிரி சாப்பிட்றாரு. குசேலர் வீட்டுக்கு போகிறதுக்கார அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு. அது மாதிரி கொடுக்கறது வந்து ஓ, அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம செய்யும்போது இறைவனுடைய அனுகிரகங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த பாக்கியங்கிறது இது வரைக்குங்க. உங்க பூர்வீகத்துக்கு கிடைக்கணும்னு ம். அமைப்பு. உங்க பூர்வீகத்தில் எத்தனையோ ஜமீன் இருப்பாங்க. அப்பா பிறந்த ஊர்ல எத்தனையோ ஜமீன் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இருக்காது. உங்களுக்கு அந்த இல்ல, பாக்கியம். ஆமா, கரெக்டுங்க. ஆக ஆனா ஜாதகத்தை இது பொறுத்தவரை இந்த 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 கோயில் இஷ்டம் பண்ணாங்க. நான் வந்து எப்பவுமே சரி, முடிஞ்ச வரைக்கும் வேணாம், முடியாது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 மணி 5 கொடுப்பேன், இருக்கிறதுனா அதையும் கொடுத்துருவேன். வந்துடும், வழி வந்துடும், சரி என்ன வந்து காரணம் தெரியுங்களா? பார்த்துக்கலாம் அப்படின்னு. இளமை பருவத்திலிருந்து நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. ஆ, இளமை மற்றவங்க பருவத்திலிருந்து கஷ்டம் நல்லா கஷ்டப்பட்டு தெரியும். வளர்ந்தீங்க. வறுமையை தெரிஞ்சவங்க, ம். பசியை உணர்ந்தவங்க. அந்த பசியை உணர்ந்தவங்களுக்கு தான் அடுத்தவங்களுடைய பசி, அடுத்தவங்களுடைய வலியை தெரியும். அது மாதிரி கல்வி கற்கிறதுக்காக போராடினவங்க நீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆமாங்க. போராட்டம், பல அவமானங்கள், இதெல்லாம் சந்திச்சு வந்து இன்னைக்கு பல தடைகள்லாம் கடந்து இன்னைக்கு முன்னிலை வகிச்சிருக்கீங்கன்னா உங்க முயற்சி, திறமை மட்டுமல்ல, இறைவனோட அனுகிரகம், அப்பாவுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தான். வெரி குட். உங்க கிரகமும் பாசிட்டிவ். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா மிதுன ராசினாலே ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் உள்ளவங்க. மிதுனம்ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். கேக்குதுங்க. சொல்லுங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் மை டாட்டர் இஸ் ஜெமினி. இதுல மென்ஷன் பண்ண என் சொல்லுங்க. டாக்டர் வந்து ஜெமினி தான். அவங்க ஓகேங்க. எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். அதனால மெரிட்லேயே செலக்ட் ஆகி பேங்க்ல போஸ்டிங் வாங்கினாங்க. வாவ், வித்தவுட் எனி கரெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங்ல மேனேஜர் போஸ்டிங். எதுக்குன்னு சொல்றேன்னா இந்த ஜெமினிக்கு உள்ள பவர் அது. அது மாதிரி உங்க உழைப்பு, ஓகே, திறமை, ஓகேங்க. விடாமுயற்சி நீங்க ஒரு வின் பண்ணிருக்கீங்க. அதே ஜெனட்டிக்ல பையனுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பா இருக்கும். பொண்ணுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும். ம். ஒரே பிளாக் பேத்திக்கு தான் கொஞ்சம் இதா இருக்கு. அது உளவியல் சிகிச்சை, தகுந்த தெராப்பி சிகிச்சை இதெல்லாம் செய்ய செய்ய இறைவனுடைய வழிபாடு பண்ண அதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பேத்திக்கு நான் பரிகாரம் தான் பண்ணலாங்களா? இப்ப பேத்திக்கு சொல்றேன் நானும் என் சார். ஒய்ஃபோ எதோ ஆகுதுங்களா? ஓகே. பேத்திக்கு என்ன சார் வயசாகுது? பேத்திக்கு இப்ப 14 முடிஞ்சு 15 தொடங்குதுங்க. சரி, என்னுடைய கணிப்பு என்னன்னா 15 உங்க முடிஞ்சுங்க. உங்க பேத்திக்கு 15 நீங்க முடிஞ்சுச்சு. நீங்க உங்க பொண்ணுக்குன்னா நீங்க பரிகாரம் பண்ணலாம். பேத்திக்கு ஆ, வந்து உங்க பொண்ணு வந்து பார்த்துட்டு அதுக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு அவங்க நாடி எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ம். சொல்யூஷன் பண்ணிக்கலாம். அப்ப என் பொண்ணுக்கு கூப்பிட சொல்லாங்களா? பரவாயில்லைங்களா? அது பொண்ணு அவங்க ரேகை கொடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அவங்களுக்கு சைல்டு பாசிபிள் உண்டா, என்ன ஏதுங்கிறது அவங்க ஃபியூச்சர் கெரியர்ல அதுக்கு உண்டான சொல்யூஷன் சரிங்க. கரெக்டா இப்ப அவங்களுக்கு இப்ப 40 வயசு இருக்கு. இந்த நாடி பார்க்கறதுக்கு இந்த வயசு கட்டணம் எதுனா இருக்குங்களா? ஆமா சார். அது வந்து இப்ப ஆண் குழந்தைன்னா 15 வயசுல இருந்தா பார்க்கணும். 15 ஓகே. வயசு மினிமம் 15 இயர்ஸ் எலிஜிபிள். ம். மேக்ஸிமம் 70 வயசுல வாய்ஸ் இல்லை, எது உள்ளவங்க வைக்க போலாம்.
அது மாதிரி இருக்கு. இது முடிச்சுக்கிறோம் சார். இது இந்த முடிச்சு ஒண்ணு இருக்குங்களா? சரி, ஓகேங்க, கலரை கண்டிப்பா. முடிச்சுட்டு இது ஒரே அப்புறம் ஒரு கேள்வி என்னக்கா, என் பொண்ணுக்கு என்னன்னாக்கா, ம், இவங்களுக்கெல்லாம் இல்லைங்களா, எனக்கு இருக்கிற இதுல நம்பிக்கை வந்துட்டு ம், 2004 இருந்து இருக்குதுங்க. அப்பவே நினைச்சேன். அப்ப வந்து மலேசியால ஒரு சொந்தார், அவரு கூட்டு போன நாளிதோரை பாக்குறதுக்கு. ம், ம், நான் பாக்கல. எனக்கு அவர் சொன்னப்ப எனக்கு அப்பயே ஒரு ஆழ்ந்த மதிப்பு இருந்தது. எல்லாத்தையும் எதுவுமே இல்லைனாக்கா, தெரியாத ஒண்ணு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வெளிக்கிற மாட்டேன், மதிப்பேன், ம். அப்படியே வணங்கி வச்சேன் சாமி மாதிரி. அது நேரம் வரும் நமக்கு வந்து சினிமா வரலாம் அப்படி. அதேதான் சார். இவங்களுக்கெல்லாம் என் பொண்ணுக்கோ மகளுக்கோ பையனுக்கோ நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. அதாவது ஆச்சரிக்கேன். என் பொண்ணுக்கு எப்படி சொல்றது அதாவது கேட்கணும் தெரியல. அவங்க வந்து பார்க்க சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லாத அப்புறம். பார்க்கும்போது மகரிஷியினுடைய பவர் அவங்களுக்கு இன்ட்யூஷன் கிடைச்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கலாவே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துரும். சரிங்க. நம்ம நம்பிக்கை ஊட்ட வேண்டாம். மகரிஷியினுடைய அந்த சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு இன்ட்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, எனர்ஜி பவர் கிடைச்சதுன்னா, தேர்ட் ஐ சக்ரா பவர் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வரும். அது என்ன பிளாக் இருக்குன்னு சரிங்க. நீங்க வந்து பாருங்கம்மான்னு நீங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. சரிங்க. உங்களுக்கு பார்த்து பரிகாரம் பண்ணி சொல்றத விட, அவங்க ஜெனடிக் போது அவங்க குழந்தைக்கு அவங்களால பார்த்தா தான், அதுக்கு கரெக்டான விளக்கம் சொல்ல முடியும். இப்போ உங்க அவங்க பொண்ணுக்கு இதே ஒரு மாதிரி ப்ராப்ளம்னு ரூம்ல வச்சுக்கங்க. பண்ணாங்களா இல்ல நேர ஊருக்கு வரும்போது பண்ணாங்களா? இப்ப என்ன ஊர்ல சார் இருக்காங்க பொண்ணு? இப்ப இங்கதான் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. ஆஸ்திரேலியால தான் இந்த இருக்காங்க. ஊர்ல தான். சரி, நீங்க அந்த ஆமாங்க. சாம்ட்ட தம் பிரிண்ட் இதுல மெயில்ல அனுப்பி விடுங்க. அனுப்பிவிட்டு கண்டிப்பாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலாம். சரிங்க. ஓகே. அவங்களுக்கு லெஃப்ட் தம் பிரிண்ட். சரிங்க. அதான் நான் பார்த்துக்கோ உங்க வீடியோவை. நீங்க நீங்க வெளிநாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்க சொன்ன வீடியோவை 5-6 மேல பார்த்துருக்கிறேன். அப்படிங்களா சார்? நைட்டு 11, ஆமா, நைட்டு 11 2 மணி வரைக்கும் பார்ப்பேன். சரி. நீங்க சொல்ற ஒவ்வொன்றுங்களா, ம், அது ஷாம சொல்றது, இதெல்லாம் பார்த்துட்டு ம், எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கும் பார்க்கணும், இவங்க ம், 2 பேர் மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு. ம். அப்படியே அமைது பாருங்க. அதாவது செக்ல சில விஷயங்கள் நான் சொல்லும்போது, கொண்டு போய் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியா சொல்லல. அதாவது ஆமா, நான் ஆமாங்க. 2000 அது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். தமிழ் தெரியாதவங்களுக்கு என்னமோ நினைச்சுக்குவாங்க. எனக்கு எனக்கு நல்லா புரியுது. அதுல சில நீங்க அந்த விஷயங்கள் நீங்க அந்த குரலை முடிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். நீங்க அந்த குரலை முடிக்கும் போதே பாதி போல விளங்கிடுச்சு. அப்படியே இருந்தேன். சரி, ஆனா சொல்லிட்டு கேட்டேன் என்ன சொல்றாங்க, நம்ம அவங்களே கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க. அதுமாரி சார், உங்களுக்கு 80 வயசு வரைக்கும் தீர்க்கமான ஆயுட்பலன் உண்டு. மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டு. 77லேருந்து வயசுல வந்து ஏஜ்டு லெவல் 75 75லேருந்து ஏஜ்டு லெவல் சில ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த ம். வயசுக்கு ஏற்ற மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனா, அடிப்படை தேவைகளுக்கு யாரையும் நீங்க சார்ந்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. உங்களுடைய ரொம்ப இறுதி நன்றி, காலம் வரைக்கும் அதெல்லாம் சொன்னீங்க. இறுதி காலம் வரைக்கும் நீங்க யாரையும் சார்ந்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நல்ல ஒரு சமுதாய வழியில நல்ல அந்தஸ்து, நல்ல மதிப்பு, நல்ல மரியாதையோட இருந்து முழுமை நிலை அடைந்து யோக நிலை அடைவீங்க. முழுமை நிலைன்னா பொறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம்னு இல்லாம, பொறந்ததுக்கான அர்த்தத்தை உணர்ந்து, வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை உணர்ந்து, முடிவுக்கான அர்த்தத்தை உணர்ந்து, முழுமை நிலை அடையக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு உண்டு. அதாவது உங்களுக்கு பிறகும் உங்க பேர் நிலைத்து நிற்கிற மாரி சில நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு போவீங்க. அடுத்த பரப்புகளா இருக்கு. இது வந்து மோட்ச நிலை தான் சார் உங்களுக்கு. ஓ, ஓகே ஓகே. மோட்ச நிலை தான். அடுத்த பிறப்புனா கர்மா உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு கர்மாங்கிறது கிடையாது. ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, நல்ல அம்மா, சகோதர, சகோதரி. ஆனா சகோதரி, சகோதரன் இழப்பீடு ஒரு பக்கம் இருந்தாலும், பெரிய அஃபெக்ட்ங்கிறது கர்மா கிடையாது. மத்தபடி கிரக ரீதியாவும் தாரதோஷம் இருக்கு. அந்த தாரதோஷம் இருந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜினால மனைவி உங்களுடைய நாள் வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள், வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. மத்தபடி குறையில்லாத தீர்க்கமான ஆயுட்பலன், மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கிய யோகம் சொல்லி, உங்களுக்கு யோகமான நாள் புதன்கிழமை அன்னைக்கு யோகத்த குடுக்கும். அடுத்தது வியாழக்கிழமை உங்களுக்கு யோகத்த குடுக்கும். யோகமான திசை வடக்கு, வடமேற்கு. உங்களுக்கு பஞ்சபூதம் அப்படின்னு பார்க்கும்போது, காற்று, நிலம் பஞ்சபூதம். கல்லுன்னு பார்க்கும்போது பச்சை மரகதம் கல் போட்டுக்கிட்டீங்கன்னா, மிக சிறப்பா இருக்கும். அடுத்தது நட்சத்திரத்தினுடைய
சாரம் நீங்கள் புஷ்பராகம் போட்டுக்கிறதும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம். ம். புனர்பூசத்துக்கு ம். அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ குருக்கு எதுனா புஷ்பராகம். இதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளான கல். உங்களுக்கு எண் பார்க்கும்போது 2, 3, 5, 9 யோகமான எண். ம். 1 மத்தியமம். நம்பர் 1ங்கிறது மத்தியமம். மத்தியம்னா பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகே. அடுத்தது நம்பர் என்னன்னு பார்க்கணும்னா 11. இது யோகமான நாள். உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் தேதி 11, 12, 12, 12, 14, 18, 20, 23, 27, 29 உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த தேதியில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இந்த மாதிரி தேதியில் செஞ்சீங்கன்னா அது நல்லாயிருக்கும். பயணம் செய்கிறது இந்த தேதியெலாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகும்னு சொல்லி திருமலர் மகரிஷி சிவன் பார்வதி வணங்கி உங்களுடைய காண்டபுரம் மன நிறைவோடு முடிச்சிருக்கார். சுபம் சுமஸ்து. ஏதாவது டவுட்னா கேளுங்க சார். இப்போ பெருமான ஒண்ணுக்கு இல்லைங்க. ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு இதோட மோட்சமா இது கிடையாதுன்னு. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு தனிப்பட்ட ஆசை தான், யார்கிட்ட சொல்லிக்கிறது இல்லை. நான் எனக்கு ரஷ்யா போனோம். ரஷ்யான்னு வந்து நான் 20 வயசுல போனேங்க முதல்ல. அந்த ஊர்ல போயிட்டு நான் இந்தியனா என்ன பாசா என்னன்னு அங்க வந்து சொல்லி கொடுத்தேன். அது என்னை பார்த்து தெரிஞ்சுனாங்க. நான் வந்து முதல்ல பெரும்பாலும் வெள்ளைக்காரங்க அழுவ மாட்டாங்க. நான் அந்த ஊருக்கு கிளம்போது அப்படி அழுதாங்க. ஏன் என்ன கேட்டாக்கா, நீ நீ எங்களுக்கு எல்லாம் பாச என்ன தெரியாது, இந்த மாதிரி பண்ணிட்டு போறேன்னாங்க. அது எனக்கு கண்டிப்பா வருவேன், ஆனா எப்போ தான் தெரியாதுன்னு. அதான் இப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு நம்மளோட இந்த நாடி ஜோதிடத்துல இல்லைங்களா, இந்த பாம்பி வந்து பரப்பணும். பெரும்பாலும் நீங்க நம்ப மாட்டேன், எங்க ஆபீஸ்ல பல பேர் என்ன ஃபாலோ பண்ணாங்க. நான் ஒரு கடந்த 2 வருஷமா பேசிட்டு ஒரு அம்மா வந்துட்டு என்னோட சீனியர் மேனேஜர். இப்ப அது வந்து சுத்தமா இந்த சைவம் அம்மாரிச்சு, நம்ம இந்து பிராக்கிருச்சி, இந்த நாடி ஜோதிடத்தை பத்தி எல்லாம் நான் வீடியோல நீங்க பேசுறீங்க பாருங்க, வீடியோல அனுப்பிச்சேன். ஷாக் ஆயிட்டாங்க. அதை பார்த்து அவர் பிடிச்சிருக்கு. மற்றபடி நீங்க குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இந்தியால வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அட்வைசரி, ஷாம் சொன்ன மாதிரி அட்வைசரின்னு ரோல்ல ஒரு ஒரு இந்த மாதிரி மற்ற புது நம்ம ஊர்ல இருக்க கம்பெனிகளுக்கு அவங்கள வந்து இங்க கொண்டு வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலா ரெடி பண்ணிருக்கேன். அது வெற்றிகரமா நடக்குங்களா? கண்டிப்பா நடக்கும் சார். நீங்க சொன்னது நீங்க செய்யக்கூடிய திட்டங்கள், செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக நடக்கும், வெற்றிகரமா நடக்கும். உங்களுக்கு அதுல ஒரு பேரு சரிங்க இடம் கிடைக்கும். அது தைரியமா செய்யலாம். சரிங்க சரி. வேற ஒன்றும் இல்லை, குறிப்பா கேட்கறேன்னா அடுத்ததுனாக்கா நீங்க என்ன சொல்லுனாக்கா, என் பொண்ணுக்கு நம்ம அனுப்புவ பிறகுறீங்களா, அப்ப சொல்லுங்க அப்பாவுக்கு இதை மறக்காம இதை சொல்லிடுமான்னு சொல்லுங்க. சரி சார், சரி சரி சார். இது உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லுங்க சார், சொல்லுங்க என்ன சொல்லுங்க. இப்ப அடுத்து ரெமெடிஸ் போடணும். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல இது இருக்கு இல்லைங்க, எனக்கு உங்களோட நீங்களும் இது பேச நான் எப்பயும் கேட்டுங்க, சுத்தமா புரியும். தமிழ் பேசுறதுல நீங்க வந்து வெள்ளக்கார சொல்லுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி அதுல சார். எவ்வளவு பேர் அழுதுருக்காங்க. அவர் டாக்டர் கீபர்ஸ் எல்லாம் அவர் ஆபீஸ் எல்லாம் பாத்துனாங்க. பார்த்து எனக்கு ஒரே திருப்தி. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரே பாக்கியம் இருந்துலங்க, நினைச்சது கஷ்டப்பட்டது வேண்டது எனக்கு கிடைக்காம போனது இல்லைங்க. அது இறைவனோட பொருளோ வாங்கி வந்து வரமோ. சரி, 2020 இந்த சம்பவம் நடக்கும்போது 2017, 18 இந்த ப்ரிடிக்ஷன் சொன்னோம். ஷாம் வச்சு அங்கே ப்ரிடிக்ஷன் சொன்னோம். 2021, 22 திரும்பி லாக்டவுன்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு இயல்பான வாழ்க்கை வருது. இயல்பான வாழ்க்கை வரும்போது ஜீ தமிழோ அல்லது விஜய் டிவியோ இதில் அந்த ஜோசியர்களுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டிவியில் அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு பிரபல ஜோதிடத்தையும் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. சரியான காரணம் சொல்லலை. அன்றைக்கி யதார்த்தமாக நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு இது நம்ம முன்னாடியே இது நம்மளுடைய தேட வேலை செஞ்சது கிரக ரீதியாகவும் அப்போ அந்த இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு.
இப்படிலாம் சொல்லணும்னு ரிஷியனுடைய மைண்டும் எனக்கு அப்போ இப்படி சொல்லு அப்படி சொல்லு நான் ஓ எனக்கு ஊக்கம் கொடுத்தது எனக்கு அந்த நேரம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ நான் நினச்சிக்கிறேன், சரி நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் கொள்றோம், நம்ம பேரில் ஒன்றும் நிலைக்கல, இவங்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை மாதிரி பல பேர் உங்கள் இதை பார்த்தோம், உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உழைச்ச உழைப்புக்கு இறைவனை கும்பிட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னு நினைச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களோட போட்டோ ஷாம்போட உட்காந்து போட்டு எத்தனை என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புவேன். ஆனா கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல. இப்போ ஒரு நாள் போட்டு இந்த இன்டர்நெட் தேடும்போது தான் கிடைச்சதுங்க. உங்க போட்டோங்கெல்லாம் போட்டு தேடுவேன், இவங்க ஆபீஸ் என்ன, எந்த இதுன்னு. ஏன்னா ஒரு டாக்டர் அவங்க சொல்ற ரேட் எல்லாம் யாரெல்லாம் கொடுக்க முடியாது சார். ஆமாம் 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 அமெரிக்காக்காரங்க ரேட்டுக்கெல்லாம் நம்மளால பணம் முடிய முடியாதுங்க. ஆமாம் அதுக்கு அது சொன்னாலே ஆளை விட்டுருவாங்க. அதான் பார்த்தேன். அப்புறம் இது வந்து அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியானது. ரொம்ப அதிகமா இல்ல, கொடுக்க முடியும், திருப்தியானது இருக்குன்னு. ஆக எனக்கு உங்களோட யாரும் சொல்லாதீங்களா ஜெயராஜ், உங்களோட நீங்க சொல்ற வார்த்தை வச்சு ரொம்ப திருப்தியான ஆள் நாள் எனக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்க பாருங்க, அதை வச்சு நான் சொல்றதுனாக்கா ஹங்கேரி செக்ல நீங்க எல்லாம் கூட சொல்றது எனக்கு ரொம்ப திருப்தி. ஃபாலோ பண்றாங்க சார். ஹங்கேரி செக்ல எல்லாம் என் படம்லாம் ம். இருக்கு. என்ன முதல்ல பே பண்ணிட்டு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துல. அங்க போகும்போது சரி, நான் இப்ப பார்த்தேன். இப்ப அடுத்து பரிகாரம் சொல்ல போறீங்களா? ஓகே. ஆமா சார், அடுத்து ரெமெடிஸ். நீங்க எனக்கு பரிகாரம் சொல்ல போறீங்களா? ஆமா ஆமா. வெரி குட். சரிங்க ஐயா, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. இல்ல இல்ல, நீங்க தாராளமா பேசலாம் சார். ஆஹ், முதல்ல சொன்னது மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குருதானம். குருதானங்கிறது உங்களுடைய விருப்பம். அதாவது ஓலை படிக்கிறது உங்களால முடிஞ்ச நன்கொடை, அது உங்களுடைய விருப்பம். இதுதான் கம்பல்சரி எல்லாம் கிடையாது. அடுத்தது விநாயகர் வழிபாடு எப்பயுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த 6 வாரம் 8 வாரம்லாம் கிடையாது. டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்ச உடனே விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க. ஓம் கம் கணபதியே நமோ நமக 21 டைம்ஸ் அல்லது 108 டைம்ஸ். ஓம் கம் கணபதியே நமோ நமக. இது எதுக்காகனா பொதுவான தடைகள் நிவர்த்தி. பொதுவான தடைகள் ஜென்ரல் பிளாக். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மனசு சொல்லும் சில நேரம், இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இப்போ இது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த இந்த தடைகள் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த பிரேயர். நேர்மறையான எண்ணங்கள் ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமோ நமக. நமோ நமக நமக. நமோ நமக. ரைட். அடுத்தது இந்த பிளாக் மேஜிக், ஜெலசி, உங்களுடைய உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் ஒற்றுமை, அவருடைய ஆரோக்கியத்துக்காக ஓம் சரவண பவாய நமோ நமக. ஓம் சரவண பவாய நமோ நமக. சரிங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. ஆன் டியூஸ்டே. அடுத்து ஓகே சார். 5 வியாழன் குரு வழிபாடு. ஓம் குருவே நமோ நமக. இது எதுக்காகனா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய ஆசீர்வாதமும். சார் அடுத்தது உங்க குழந்தைகளுடைய ஓம் சரவண பய நமோ ஓம் சரவண பய நமோ நமக. எத்தனை தடவை சொல்ல சார், என்னைக்கு சொல்ல இது சார்? வந்து அதான் 21 டைம்ஸ் ஆர் 108 டைம்ஸ். உங்க டயத்தை பொறுத்தளவு பார்த்துங்க. இது நாலு கிழமை கிடையாதுங்க. நாட்கள் அந்த செவ்வாய்க்கிழமை ஆன் டியூஸ்டே. ஓகே, அதை சரிங்க. 5 வியாழன் குரு வழிபாடு. 5 வியாழன் குரு வழிபாடு. ஓம் குருவே நமோ நமக. இது வந்து உங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்காக. ஓம் குருவே நமக. ஓம் குருவே நமக. 7 வெள்ளி துர்க்கை வழிபாடு. இது எதுக்காகனா தாரதோஷ நிவர்த்திக்கு. மனைவிக்கு எதிர்பாராத உடற்பிணிகள், மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது நல்லா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில உடல் பிரச்சனை எல்லாம் தீர்வுக்காக ஓம் தும் துர்க்கையே நமோ நமக. ஓம் திரும்ப சொல்லுங்க சார். ஓம் தும் துர்க்கையே நமக.
ஓம் தும் தும் துர்க்கையே நமக. ஓம் தும் தும் துர்க்கையே நமோ நமக. ஓகே சார். உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து இப்போ எனர்ஜிங்கிறது இப்போ அவங்க எபோவ் 95 96 ஆயிடுச்சு. ஆமாங்க. அவங்களுக்கு இனிமேல் ஸ்ட்ரகிளான பீரியட் தான். அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான முறையில் அவங்கள அப்பப்போ பார்த்துக்கிறது, அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் செய்யறது, ஆறுதல் செய்யறது, இது மாதிரி செஞ்சீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மனைவியுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு எளிய பரிகாரம், தன்வந்திரி கடாட்சிய தேக ஆரோக்கிய ஆயுள் அபூர்த்தி வசியகமம். தன்வந்திரிங்கிறது மருத்துவ சித்தர். இவர் எங்க சமாதி ஆனார்னா, ஜீவ சமாதியானது வைத்தீஸ்வரன் கோயில். மருத்துவ சித்தர் இவர். அவருடைய கடாட்சியம்னா அவருடைய ஆசீர்வாதம். தேக ஆரோக்கியம், உங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளம், மனைவிக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஹார்ட் லென்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் கியூர் ஆகிறதுக்காக, த்ரோட் ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிறதுக்காக, ஹார்ட் லென்ஸ் ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிறதுக்காக, தேக ஆரோக்கிய ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக, ஆயுள்ங்கிறது லாங்குவிட்டி, அபூர்த்திங்கிறது எக்ஸலன்ஸ் ஆஃப் லைஃப். இது ஒரு ஹோமம் மாதிரி, ஃபயர் செரிமனி மாதிரி செய்வாங்க. இதை நீங்க ஆன்லைன்லேயே கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்க. மற்றபடி ஸ்பிரிச்சுவல் டியூட்டி, சோசியல் சர்வீஸ் செய்யுங்க. இன் ஃபியூச்சரில் கூட நீங்கள் ஓலைச்சுவடி சம்மந்தமாக ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி, உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கணும், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கணும், சௌபாக்கியத்தோட இந்த பூமியில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து நல்ல பேர் மதிப்போட வாழணும். தவறாம உங்க அப்பா வாழ்ந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு சீரமைப்பு பணிக்கு உங்களால் என்ற நன்கொடையும், உங்களுக்கு பிறகு உங்க பையன் அந்த பணியை தொடர்ந்து செய்யறதுனால உங்களுடைய வம்சங்கள் நல்ல பேரோட வாழணும் அப்படின்னு சொல்லி, திருவாளர் ஆனந்தனுடைய வாழ்க்கை என்றும் ஆனந்தமாகவும் மனநிறைவோடும் இருக்கணும்னு சொல்லி, நானும் திருமலர் மகரிஷி மூலமாக சிவன் பாறையில் வணங்கி விடைபெறேன்னு சொல்லுவோம். நன்றி சார். சார் மற்ற எழுதி கொடுப்பீங்களா? ஏன்னா அனுப்புவீங்களா சார்? இந்த மந்திரம் எழுதி அனுப்புவீங்களா இல்லைங்களா? இல்ல அப்படியே அதுல இந்த இது அனுப்பியிருக்கும் பாருங்க சார், சாட்ல ஓகே. அனுப்பியிருக்கா. எனி டவுட்னாலும் நீங்க ஷார்ட்டை கேளுங்க, சொல்லுவாரு. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். பொண்ணுக்கு வெளிநாட்டு படிக்க வேலை செய்ய விருப்பமா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க. நீங்க பொண்ணுக்கு ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? இல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா? யார் சார்? உங்க மகளுக்கு பேங்க்ல வேலை செய்யறாங்க இல்லைங்களா? ஆமா சார். கொஞ்சம் நல்லா ஒரு 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் அனுபவம் ஆகட்டுங்க. அது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போவானாங்க. அதுக்கப்புறம் போறதுனாக்கா வேற எந்த நாடு வேணாங்க, இங்க வரட்டுங்க. இந்தியா வந்து இந்த ஊர்ல ரொம்ப பெரிய அளவில் வரப்போகுதுங்க. நம்ம ஊர்ல பெரிய, இங்க வந்துட்டு இன்னொரு பெரிய பேங்க்ல, ஆஸ்திரேலியால ரொம்ப நல்லா இருக்கும். சரி சார். இன்னொரு பேங்க்ல இப்ப கூட ஆஃபர் வந்துருக்கு சார், டெல்லிக்கு. எங்க பொண்ணுக்கு, இன்னொரு பொண்ணுக்கு, அதாவது இது ஒரு பொண்ணு தான், ஒரு பையன். பொண்ணுக்கு டெல்லிக்கு ஆஃபர் வந்திருக்கு. இப்ப இன்டர்வியூ, டைரக்ட் இன்டர்வியூ, எக்ஸாம்ல செலக்ட் ஆயிடுச்சு சார். அதுக்கும் கண்டிப்பா போட்டேங்க. எதுனா ஒண்ணுன்னா இந்த ஊருக்கு வரத பத்தினாக்கா என்னோட போன் நம்பர் இருக்குதுங்க. சரி சார். தைரியமா போன் பண்ணி கேட்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை உண்மையா சரியா நேர்மையா மனதா சொல்லுவேன் நான். சரி சார். ஏன் தெரியல, பையன் வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் படிக்கிறாப்ல. நவ் ஹி இஸ் ஸ்டடிங். படிக்க சொல்லுங்க. என் பையன் ஆர்டிபிஷியல் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர். அப்படியா? அந்த கோர்ஸ் நல்ல வேலை. செகண்ட் இயர் படிக்க சொல்லுங்க. நல்லா இருப்பாங்க. சரி சார். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க சார். உங்களுடைய நல்லெண்ணத்துக்கு, நல்ல செயலுக்கு கண்டிப்பா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வாய்ப்பு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். சாமரமே கேட்டு சொல்லுங்க. சாமரமே விருப்பங்க பிள்ளைங்களை கேட்டு சொல்லுங்க சார். அடுத்து எங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க, பெங்களூர்ல இருக்கவங்க. அவங்க இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து நவம்பர்ல நான் வந்து லீவ்ல வர போறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஆனந்த் அப்போ வந்து கேட்டு பாருன்னு சொன்னாங்க. அதனால நான் நவம்பர்னாக்கா ஒரு 2 வாரம் பொறுத்து அனுப்பட்டுமா, அக்டோபர் வரட்டுமா, ஆகஸ்ட் அனுப்பட்டுமா? அவங்க தம்பி அவங்க வரதே அக்டோபர் திரும்பி வராங்க. ஓகே சார். அவங்க தம்பிட்டு அவங்க கிறிஸ்டியன், வின்சென்ட் பேர். ஓகே சார். நோ ப்ராப்ளம் சார். நம்ம தான் கிறிஸ்டியன் தான் அட்டெண்ட் பண்றோமே.
செக்கு, ஸ்லோவேக்கியா, ஆ, ஹங்கேரி, ஆ, கிறிஸ்டியன்ஸ் தானே? கிறிஸ்டியன், சரி முஸ்லிம்ஸ் அதை எல்லாருமே அனுப்பிவிட இருப்பாங்க சொல்லுங்க. சார். அனுப்ப சொல்லுங்க சார். சரிங்க ஷாம் சார். ஐடி அப்போ இந்த வந்துட்டு என்னோட ஓகே, என் பொண்ணுக்கு ம், நான் வந்து இந்த ரேகை மட்டும் வாங்கி அனுப்புறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ம், ரேகை ஒழுங்கா வரலன்னு. இதை பாருங்க, ம். இதுக்குன்னே ஒரு மெஷினை வாங்கி வச்சிருக்கிறேன். இது ஆஹா. ஒட்ட வைக்கிறதுக்குங்க. வாங்கி அழகா கிளீனா வரும் பாருங்க. ஆ, அதுதான் எதுக்குன்னா, எனக்கு எனக்கு செய்வனே தெரிஞ்சிருச்சு, ம், இல்லையே அதான். செய்யாது. இ- பாருங்க இப்படி இருக்குது. ஆ, ஆ, இதுக்கு ஓகே. வேலை வச்சுட்டு ம், அஹ், ஓகே சார். ஓகே. அவ்வளவுதான். சரிங்க. சரி, அப்புறம் பொண்ணு முடிக்கிட்டேங்க. ம். பொண்ணு பார்த்துட்டு அப்புறமா நானும் பொண்ணை சேர்ந்து குருதட்சணை உங்களுக்கு எதனா கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சரி சார், சரி சார். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா சார், நீங்க கண்டிப்பா. எங்களை சந்தைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் ம், என் வேண்டி சொல்லுது. சரி நீங்க சார். சிவரூபத்துல மாதிரி இருக்கிறீங்க. சரி சார், சரி சார். நன்றி சார். ஓகே, We'll pray. ரொம்ப நன்றி. திரும்ப மீட் பண்ண சார். Thank you. கோவிந்தராஜனா, கோவிந்தா கோவிந்தா, உங்களோட திருப்பதி என் கையில். நான் கண்டிப்பா கொடுப்பாருங்க. நன்றி, 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 கவலைப்படுங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, ஷாரம் கேட்ட சொல்லுங்க சார். தேங்க்ஸ் சார். Thank you, sir. பை பை பை.